Hi friends, welcome to Everest Arts and Craft channel. நம்மளோட சேனலில் ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்தவித பேமெண்ட் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லா வீடியோஸையுமே வந்து யூடியூப்பில் பப்ளிக்காக தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்க வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நம்ம சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரூச் ஒர்க் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது டைட்டானிக் மாடல்னு சொல்லுவாங்களா, நம்ம இயரிங்ஸ்லலாம் வந்து முன்னாடி போட்டிருப்போம் சரியா. இதில் வந்து ஹேங்கிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் சரியா. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் சுகர் பீடு சரியா, அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம வந்து இந்த மெட்டீரியலில் தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, இந்த மாடலில் நம்ம ஒர்க் பண்ணலாம் சரியா. அதே மாதிரி ஒரு டியூப் பீடு, அது மேலே வந்து ஒரு சின்ன சுகர் பீடு, அதையும் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட எது இருக்குதோ ஆப்ஷன்ஸ் இது மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறோம். இந்த சர்க்கிள்குள்ளே இப்போ இந்த கிறிஸ்டல் ஹேங்கிங் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து போட போகிறேன் சரியா. இந்த கிறிஸ்டல் பீடை நான் வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறேன். இப்போது நீங்கள் பாருங்கள், இது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் மேலே இது மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் சரியா. இது மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம், சர்க்கிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம், திரும்பி உள்ளே சர்க்கிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம், ரொட்டேட்டாக அப்படியே உள்ளே அப்படியே ஃபினிஷ் பண்ண போகிறோம் சரியா. இது மாதிரி இந்த மெல்லிஸாக இருக்கிற அந்த பக்கம் வந்து அடிப்பக்கம் போகணும், இந்த பெருசாக இருக்கிற பக்கம் வந்து மேல் பக்கம் வரணும். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேவா. அடியிலிருந்து நீடலை எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு இப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன்னா அது மேலே நம்மளுக்கு வந்து ஒரு பீடு வந்து இருக்கணும் சரியா. சுகர் பீடு வந்து இருக்கலாம், இல்லை பேர்ல் பீடு வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வந்து நல்லாயிருக்குன்னு தோணுதோ நீங்கள் அந்த கலர் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது அடி பக்கம் போகணும் இல்லையா, இப்படி போகணும். இது மாதிரி இப்படி செட் பண்ணிக்கிறீங்க. இது மேலே நம்ம ஒரு பேர்ல் பீடு வந்து ஒன்று போட்டுக்க போகிறோம் ஓகேவா. ஹேங்கிங்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு. இப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த பெரிய பீடு இருக்கு இல்லையா, இதோட ஹோல்ஸில் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கும், இது மாதிரி நிற்கும் சரியா. இது வந்து நம்ம ப்ளவுஸோட நெக் போர்ஷன், ஸ்லீவ் போர்ஷன் இது மாதிரி வந்து டிசைனாக கொடுக்கலாம். இது மாதிரி நம்ம சர்க்கிளாக கொடுத்துட்டு சைடில் வந்து லீஃப் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் ஓகேவா. சர்க்கிளாக வந்து இதே தான் அகைன் கொடுக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக கொடுத்துட்டு காட்டுறேன், ஏன்னா நம்ம ஸ்லோவாக போட்டோம் அப்படின்னா வீடியோட லென்த் அதிகமாக போகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்பீடாக போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த கலர் பீட் போட்டோம் ஓகேவா. இது மாதிரி இப்படி வரும், ரவுண்டாக இப்படி வரும் ஓகேவா. நீங்கள் வந்து இப்படி வெளியிலேருந்து உள்ளேயும் போடலாம், இல்லை உள் பக்கத்துலேருந்து வெளியிலையும் இப்படி ரொட்டேட்டாக ஸ்டார்ட் பண்ணி போடலாம் சரியா. நம்ம வந்து போட்டிருக்கிறது எல்லாமே இது வெளி பக்கத்துலேருந்து போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உள் பக்கத்தில் இந்த 2 பீடுக்கு சென்டரில் சரியா, அந்த 2 பீடுக்கு சென்டரில் சேம் இதே கலரில் போடுறதுனாலும் போடலாம், இல்லை வேறு கலரில் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் சரியா, உங்களுடைய விருப்பம்தான். இந்த பீடு இருக்கிறவங்க இதில் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா டியூப் பீடு மேலே இது மாதிரி சுகர் பீடு வச்சு போடலாம், இல்லை ஒரு பெரிய ரவுண்ட் பீடு அது மேலே ஒரு சின்ன பீடு இது மாதிரி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து உள் பக்கத்துலேருந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக கூட போட்டுக்கலாம் சரியா. நம்ம வந்து சர்க்கிளை வந்து பெருசாக போட்டுட்டு நம்ம இப்போ அதை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இதை விட சின்னதாக போடணும் அப்படின்னா உள் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா. உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு பீட் கொடுங்க, அதை சுற்றி ஒரு 5 பீட் அது மாதிரி கொடுங்க ஓகேவா. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக வரும் நம்மளுக்கு.
பாருங்கள், இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம வந்து சர்க்கிளை வந்து உள்பக்கத்துலேருந்தும் வெளிப்பக்கம் கொண்டு போகலாம். நான் வந்து ஓரளவுக்கு பெரிய சர்க்கிளாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அது எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி கிடைக்கும். இங்கே கேப் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பீடு இல்லைன்னா நீங்கள் வேறு பீட்லேயும் நான் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் பெரிய சைஸ் ரவுண்ட் பீடு இருந்தது அப்படின்னா அது மேலே சின்ன சைஸ் பீடு ஒன்று வச்சு இது மாதிரி நீங்கள் வந்து ஹேங்கிங் மாதிரி பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு வந்து அழகாக வரும். சரியா? ஸோ இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் வந்து இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்ட் லுக்காக கொடுக்கும். சரியா? நல்ல கிராண்ட் லுக்காக கொடுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிறவங்க நார்மல் பீடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன லீஃபாக இருந்தால் சின்ன லீஃப் கொடுத்துக்கலாம். சரியா? இப்படி கொடுத்துக்கலாம். இல்லை அது இல்லை அப்படின்னா இது மாதிரி இப்படி பெரிய லீஃப் கூட இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது மாதிரி கொடுத்துக்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? நான் இந்த மாதிரி பெரிய லீஃப் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி சைடில் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா சைடில் வந்து ஒரு 2 தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த B7000 க்ளூ சொன்னோம் இல்லையா, அதில் நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு 1 டைம் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக தானேன்னு சொல்லி நான் 1 டைம் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்ககிட்ட எந்த மாதிரியான லீஃப் இருக்கோ நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் இருந்தாலும் க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ, அதாவது இங்கே எந்த மாதிரியான சென்டரில் கொடுக்குறீங்களோ நீங்கள் அது மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 ஃப்ளவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரியா? சிங்கிள் ஃப்ளவர் கொடுத்தா கூட சிங்கிள் லீஃப் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இது மாதிரி 3 லீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சிங்கிள் லீஃப் கொடுத்தாலுமே இங்கே பாருங்கள், சிங்கிள் லீஃப் கொடுத்தாலுமே அது அழகாக தான் இருக்கும். சரியா? நான் வந்து 3 கொடுத்துருக்கேன். எப்படி வேணாலும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடம் வந்து நம்மளுக்கு இப்படி ஷேக் ஆகும். ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ளூ வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஷேக் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஓகேவா? நிறைய போட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக தானேன்னு சொல்லி கொஞ்சமாக ஒட்டியிருக்கேன். ஓகேவா? இந்த மாடல் நல்லா இருக்குதா? இது மாதிரி ஒரு மாடல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீடு இல்லாமல் இருந்தது அப்படின்னா இதில் வீட் பீடுன்னு சொல்லி இருக்கும். சரியா? வீட் பீடு வந்து கோல்டன் கலர்லேயோ இல்லை சில்வர் கலர்லேயோ வச்சுருப்பீங்க. சரியா? ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எப்படியும் வாங்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் அது மாதிரி வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒர்க் பார்ப்போம். இது மாதிரி நான் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது மாதிரி மெட்டல் ஒயரை இப்படி ரோல் பண்ணிக்கிறேன். எத்தனை வேணுமோ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 10 கிட்ட ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு 10 இல்லைனா 8 அது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் வந்து எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துப்போம். நான் இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம இது மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நான் வந்து ஒரு 8 பீஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து ஒரு சிஸ்டர் கேட்ட டிசைன் தான். ஸோ அந்த சிஸ்டருக்காக தான் இப்போ நம்ம இந்த ஒர்க்கை வந்து பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 8 பீசஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இந்த டிசைன் வந்து ஒரு சிஸ்டர் கேட்ட டிசைன். சரியா? இப்போ நான் போட போகிற இந்த டிசைன் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இப்போ இந்த டிசைன் வந்து போட போகிறோம். ஒன்றும் இல்லை, பீகாக் ஃபெதர்ஸ் மாதிரி இல்லை பட்டர்ஃப்ளை ஃபெதர்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். சரியா? இந்த பக்கம் ஒரு 4, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 4 போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு சென்டரில் பீடு வந்து கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் இங்கேயும் வந்து லாங் டியூப் பீடு வந்து கொடுத்துக்க போகிறோம். சரியா? பேனா எழுதலை, சாரி, வீடியோ எடுக்கும் போது பேனா எடுக்காமல் உட்காந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ போட்டுக்க போகிறோம்.
இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது 1 பை 1 வந்து நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே அடியிலேருந்து இப்படி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இப்படி அடியிலேருந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கத்துலேருந்து கீழேருந்து வாங்க. சரியா? மேல் பக்கத்துலேருந்து வேண்டாம், கீழ் பக்கத்துலேருந்து இப்படி ஸ்டிச்சஸ் கொண்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இது மேலே ஓகேவா, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இது மேலே நம்ம இப்படி போட்டுக்க போகிறோம். நான் வந்து 4 தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 5 வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5 வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் 4 மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்டிச் பண்ணி இந்த ரிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் வேணால் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுலேயுமே வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மெட்டல் ஒயருக்கும் இன்னொரு மெட்டல் ஒயருக்கும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துக்க போகிறோம். இங்கே ஒரு ரிங் வச்சுக்கோங்க. சரியா? இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு இப்படி லாக் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு பக்கத்துக்கு போட்டுட்டோம். இதை வந்து நீங்கள் இன்னும் நெருக்கி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னும் நெருக்கி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட நெருக்கி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலேயே தான் வரணும். சரியா? இது மேலேயே தான் வரணும். இந்த கிளாத் வந்து இது மேலேயே தான் வரணும். இப்படி தள்ளி போயிடக்கூடாது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இங்கே வைக்க போகிறோம். சரியா? இது மேலே இப்படி இருக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ மெட்டல் ஒயரை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வந்து இப்போ சென்டரில் உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகிற மாதிரி வேணும்னா நீங்கள் சென்டரில் லைட்டாக வந்து அதை வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம மெட்டல் ஒயரை வந்து இது மாதிரி ரவுண்டாக நம்ம கொண்டு வந்துட்டு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதை பெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? பெண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கான மெட்டீரியல்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், நான் இப்போயே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து கிளாஸ் வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சிஸ்டர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது. சரியா? அதாவது நான் பேசிக் லெவல் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொன்னனே தவிர எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் நான் எப்படியும் ஒரு 10 வீடியோஸ் கிட்ட போடுவேன். சரியா? ஒரு 10 வீடியோஸ் போடுவேன். அதில் எப்படியும் இன்னும் நான் ஒரு 20 டிசைன்ஸாக தான் சொல்லி தருவேன். ஸோ வந்து இன்னும் ஒரு 5 வீடியோ நான் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். சரியா? ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம இங்கே சென்டரில் வந்து பீட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் போடலாம். இல்லை வந்து ஒரு 3 இது வந்து இது மாதிரி கொடுத்துட்டு இன்னும் 2 ரெடி பண்ணி இந்த 2த்துக்கும் சென்டர், அடுத்து இந்த 2த்துக்கு சென்டர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வச்சுக்கலாம். சரியா? அது மாதிரியும் ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்து தெரியாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ரிங் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கணும்னா இங்கே வந்து ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இதை வைக்கிறீங்க. ஓகேவா? வச்சுட்டு இதுக்கு 2த்துக்கு இடையில 1, இதுக்கு 2 இடையில 1, அது மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி வைங்க. வச்சுட்டு சென்டரில் பீட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாங் டு பீட் வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுங்க. அதுவும் நல்லா அழகாக இருக்கும். சரியா? இப்போ நான் இங்கேருந்து நீடில் எடுத்துகிட்டு ஒரு லாங் டு பீட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு லாங் டி பீட் வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹார்ட் வந்து கொடுக்குறேன். ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு ரவுண்ட் பீடு கொடுத்துட்டு இந்த ஹார்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். போயிட்டு லாங் டி பீடில் இன்சர்ட் பண்ணுறோம். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு போய் ஃபினிஷ் பண்ணுறோம். சரியா? இங்கே வந்து
கொஞ்சம் இழுத்துக்கங்க. இழுத்துட்டு அப்புறமா நீங்கள் அடிப்பக்கமாக இழுத்த பிறகு தள்ளி விட்டுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து இந்த 2 டிசைன் வந்து பார்த்துருக்கோம். இந்த 2 டிசைனை மட்டும் இன்றைக்கி போடுங்க. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லாமல் போயிட்டு, ஸோ அதனால தான் நான் அர்ஜென்ட்டாக வந்து இப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா கிளாஸஸ் வீடியோவுமே நான் கண்டினியூவாக எடுத்துகிட்ருக்கேங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ நான் வந்து சொன்ன டைமுக்கு 4:30க்கு போடாமல் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சம் உங்களுக்கு கேப் தெரிஞ்சிச்சுன்னா அங்கேயும் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி இந்த 2 டிசைன் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று, இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஒன்று போட்டிருக்கோம். இந்த 2 டிசைனை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம இந்த ப்ரூச்சஸ் கிளாஸை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். எந்தவித என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.